இந்து மதத்தை அவமதிக்கிறார்கள், சனாதனத்தை அவதூறாக பேசுகிறார்கள் என்று சல்லடை கட்டி ஆடும் ஆசாமில் இருக்கும் நிலையில் மதுரையில் இப்பொழுது நடந்திருக்கும் நிகழ்வு எதை காட்டுகிறது? 21ஆம் நூற்றாண்டிலும் ஆகமம் ஐதீகம் என்று சொல்லி அக்கனில் குதித்தது போல் குதிக்கிறார்களே, இதன் பின்னணி என்ன? மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாண விழா. அழகர் ஆற்றில் இறங்கும் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் 8வது நாள் விழாவில் பட்டாபிஷேகம் நடைபெறும் அன்று செங்கோல் வழங்கும் நிகழ்வும் நடைபெறும். மதுரை சேர்ந்த தினகரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். பட்டாபிஷேக நாளன்று செங்கோல் மதுரை மீனாட்சியம்மன் கைகளில் ஒப்படைக்கப்படும். அந்த செங்கோலை அறங்காவலர் குழு தலைவர் பெற்றுக்கொள்வார். ஆகம விதியின்படி திருமணம் செய்து கொள்ளாதவர்கள், கணவன் அல்லது மனைவியை இழந்தவர்கள் செங்கோலை பெற்றுக்கொள்ள இயலாது. மீனாட்சியம்மன் கோயில் அறங்காவலர் குழு தலைவராக இருப்பவர் ருக்மணி பழனிவேல் ராஜன். அவர் கணவரை இழந்தவர். அவரிடம் செங்கோலை வழங்கக்கூடாது. வேறு தகுதியான நபரிடம் செங்கோலை வழங்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதே போன்று மனு தாக்கல் செய்யப்பட்டு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த மனுவை தள்ளுபடி செய்துள்ளது என்பதை அரசு தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி சரவணன், விதவை செங்கோலை வாங்கக்கூடாது என ஆகம விதியில் எங்கு உள்ளது என்று கேள்வி எழுப்பி மனுதாரரை கண்டனம் செய்துள்ளார். மேலும் கோயிலுக்குள் இந்துக்கள் அனைவரும் செல்கிறார்கள், செங்கோல் வாங்குபவரும் இந்துதானே, இந்த காலத்திலும் இதுபோன்ற கருத்துக்களை முன்வைப்பது ஏற்கத்தக்கதல்ல என்று குறிப்பிட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். மனிதனை மனிதனாக பார்க்காமல் பாகுபடுத்தி இழிவுபடுத்தும் மதம் அறிவு வளர்ச்சிக்கும் மனித சமூகத்துக்கும் கேடானது என்று கூறினால் கிணற்று தவளை போல இந்த 20 நூற்றாண்டிலும் கத்துகிறார்களே, விதவை செங்கோலை வாங்கக்கூடாது என ஆகம விதியில் எங்குள்ளது என்று நீதிபதி மனுதாரரை கண்டித்துள்ளார். கோயிலுக்குள் இந்துக்கள் அனைவருமே தானே செல்கிறார்கள், செங்கோல் வாங்குபவரும் இந்து தானே, இந்த காலத்தில் இதுபோல கருத்துக்களை முன்வைப்பது ஏற்கத்தக்கதல்ல என்று சவுக்கடி போன்ற தீர்ப்பை நீதிபதி கூறியுள்ளார். இதே கருத்தை பகுத்தறிவாதிகள் சொன்னால் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கும் கும்பல் உயர் நீதிமன்ற நீதிபதியின் இந்த கருத்துக்கு என்ன பதில் சொல்வார்கள்? இவ்வளவுக்கும் செங்கோலை பெற்றுக்கொண்ட பெண்மணி கணவரை இழந்தவராக இருந்தாலும் அவர்தான் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் அறங்காவலர் குழு தலைவர் என்பது முக்கியமானது, குறிப்பிடத்தக்கது. ஆகமம் பேசுகின்றவரை கேட்கிறோம். மீனாட்சியம்மன் கோயில் மின்விளக்கு ஏசி ஆகமப்படி ஏற்புடையதுதானா? மிக இந்துத்துவாதிகளின் கூற்றுப்படி கணவரை இழந்தவர் கோவில் அறங்காவலர் குழுவின் தலைவராக இருக்கலாம், செங்கோலை மட்டும் வாங்க தகுதியற்றவரா? இதில் உள்ள முரண்பாடு என்னவென்றால், மீனாட்சி அம்மன் அறங்காவலர் குழு தலைவரிடம் அந்த செங்கோலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு பக்கத்தில் சொல்லிக்கொண்டு அந்த அடிப்படையில் அறங்காவலர் குழு தலைவரான பெண்மணியிடம் கொடுக்கும்போது ஆகமத்துக்கு விரோதம் என்பது எத்தகைய விசித்திரம் கலந்த முரண்பாடு, விஷமத்தனம்! இந்து சட்டங்களின் அடிப்படையில் தீர்ப்புகள் வழங்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. அவற்றையெல்லாம் குப்பை கூடையில் தூக்கி எறிந்துவிட்டு சுதந்திர இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் புதிய அரசமைப்பு சட்டம்தான் நடைமுறையில் இருக்கிறது என்பதை கூட அறியாமை திலங்களுக்கு பெயர்தான் ஆன்மீகவாதிகளா? சாஸ்திரங்களில் உள்ளபடிதான் அக்கராத்தில் விரைவாக இருக்கக்கூடிய பெண்களை பழைய முறைப்படி மொட்டை பாப்பாத்திகளாக மொட்டையடித்து வெள்ளைப்புடவையை உடுத்த செய்து மூளையில் ஒதுக்கி வைக்கிறார்களா? கணவன் இருந்தால் மனைவியை உடன்கட்டை ஏற வைத்த வைதீகம் எங்கே போய் ஒளிந்தது? மறைந்த காஞ்சி சங்கராச்சாரியார் சந்திர சேகேந்திர சரஸ்வதி, கணவன் இறந்தவுடன் அவன் மனைவியின் கற்பு சக்தியால் தீயில் எரித்தாலும் பாதிப்பை ஏற்படுத்தாது என்கிறாரே. தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதி உடன்கட்டை ஏறுதல் என்ற தலைப்பில் பக்கம் 967 968 குறிப்பிட்டுள்ளார். இதை பரிசீலித்து சாதனையாக்க எந்த ஆன்மீக அக்கரவாசிகளாவது தயார்தானா? சட்டம் ஏற்றுக்கொள்ளாது என்பது வேறு விஷயம். பக்தி வெள்ளத்தில் மூழ்கி திளைக்கும் பெண்கள் ஒன்றை தெளிவாக இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும்.
குடியரசுத் தலைவராக இருந்தாலும் கோயில் அறங்காவலர் தலைவராக இருந்தாலும் அவர்கள் கணவரை இழந்த பெண்களாக இருந்தால் அவமதிப்பது எந்த மதம், எந்த சாஸ்திரம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பக்தியின் பெயரால் சடங்குகளை கொண்டு வந்து திணித்து சுரண்டபவர்களை அடையாளம் காண வேண்டும். தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் என்று ஒரு பக்கத்தில் சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் கல்லாலோ ஐம்பொன்னாலோ சிலைகளை செதுக்கி அவற்றுக்கு கடவுள் என்று பெயர் சுட்டி அவை குடியிருக்க வீடு கட்டி, அதாவது கோயில் கட்டி, தல புராணங்களை எழுதி மக்களின் அறியாமையை மூலதனமாக்கி சுரண்டும் குற்றம் எது? கோயில் சுரண்டல் தொழில் நடத்தும் இடம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டாமா? மக்களிடையே கஷ்டங்கள் அதிகரித்து வருவதால் கடவுள் மீது அதிக பக்தி கொண்டு வருவதற்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன. கோயில்களுக்கு போவதையும் மத சடங்குகளில் கலந்து கொள்வதையும் ஒரு பேஷனாக கருதுகின்றனர். பக்தர்கள் பெரும்பாலரிடம் வர்த்தக மனப்பான்மை காணப்படுகிறது. இவற்றை சொன்னவர் தந்தை பெரியார் அல்ல, காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி தான். எங்கே சொன்னார்? 1976 மே மாதம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற அகில இந்திய இந்து மாநாட்டில் தான் சொன்னார். தாய்மார்களை புரிந்து கொள்வீர். குறிப்பாக பக்தி போதையில் மூழ்கி கிடக்கும் நமது அருமை சகோதரிகள், முக்கியமாக பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் உயர்ஜாதி பெண்களுக்கும் சேர்த்தே மனு தர்மம் வழங்கிய பெயர் நமோ சூத்திரர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.